அவன் என்னத்த அவதார் மேக்கப்பா மொத்த பேஸ்டியே மூஞ்சில அள்ளி பூசிருக்கீங்க. நீ அங்க இருந்து பாக்குறதுனாலதான் இங்க வந்து பாத்துப்பார் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு. இந்த பக்கம் மொத்தமா என் வீட்டு க்ளோஸ்அப் தான். இவகிட்ட எப்பவும் சொல்லுவேன் தேவையில்லாததெல்லாம் இந்த காலத்துல பேசக்கூடாதுன்னு. இப்ப என்ன ஆச்சு? தேவையில்லாம வாங்கி கட்டிட்டல்ல. என்னமாச்சு? இது அவகிட்ட போய் கேளு. உண்மையா என்னது நடந்துச்சு? உன் பொண்டாட்டி எம்எல்ஏ டீ ஊத்திட்டா. டீ ஊத்திட்டாளா? எதுக்கு? விசேஷமா இருக்குமான்னு கேட்டேன். நான் என்ன தப்பாவா கேட்டேன்? எதுக்கத்த கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது கேட்டிருக்கீங்க? அதான் நான் சொன்னேன், வேற ஏதாவது கேட்டா கோபப்பட்டிருக்க மாட்டாள்ல. இவ எப்பவுமே இப்படிதான் தேவையில்லாமலே பேசுவா. அது சரி, இப்ப நான் பண்ணதான் தப்பா? அது இல்லாம அவ மாசமா இல்லாதனால தானே கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? இனிமே எதுவுமே அவகிட்ட கேட்க மாட்டேன். சாந்தா கொஞ்சம் கோவப்படாத. இதுக்காக தான் இவன் வந்ததுக்கு அப்புறம் போகலான்னு சொன்னியா? இப்படியே மண்டடி தாங்கிக்கிட்டே இரு. நல்ல புருஷன். அப்புறம் அத்த ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வாங்க. நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல காட்டுடா. அவளுக்கு தான் பைத்தியம். முகத்தை தொடச்சிட்டு போய் யாராவது பார்க்க போறாங்க. பாக்கட்டும், எல்லாரும் நல்லா பாக்கட்டும் உன் மருமக பண்ண வேலைய. நீ நல்லா பாத்துக்கோ ராஜம்மா. இன்னைக்கு ஏன் மூஞ்சில டீய ஊத்திட்டா, நாளைக்கு ஓ மூஞ்சில என்ன ஊத்தாம நீ பாத்துக்கோ. நல்ல பொண்ணதான் உன் பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். நான் யாருன்னு இன்னைக்கு அவளுக்கு காட்டுறேன். எனக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா? எல்லார் மேலயும் நான் கேஸ் போட போறேன். என்னக்கா பிரச்சனை? பைத்தியம். அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு என் மேல கோவத்தை காட்டுறா. ஏன் மூஞ்சில டீ ஊத்திட்டாடி. அப்படியா? என்ன நல்ல சர்க்கரையெல்லாம் போட்டு அடிச்ச டீயா? எல்லாருக்கும் இருக்கு. இங்க எல்லார் மேலயும் நான் கேஸ் போடுறேன். இவெல்லாம் நம்ம சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். என் மேலயே டீ ஊத்திட்டால.